கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. மாமா என்ன மாமா யோசிச்சுட்டே இருக்கிய? தாலி கட்டுங்க மாமா. இந்த ஒரு சான்ஸை விட்டீங்கன்னா வேற எப்போதுமே என் அக்கா கூட உங்களால சேர முடியாது. வருது உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுதா, எனக்கு தாமரை பிடிக்கும்டே. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ஒண்ணு மண்ணமா வளர்ந்துமே. ஆனா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தாமரையோட உணர்வுகளை சாகடிச்சுட்டு தாமரை கழுத்துல தாலி கட்டி எல்லாரும் வாழ முடியாது. ஏன்னா தாமரை மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கிய. உங்களை விட்டுட்டு தாமரையாலே இருக்க முடியாது, தாமரை விட்டுட்டு உங்களாலே இருக்க முடியாது. நாளைக்கே கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஜோடியா ரோட்ல நடந்து போனாலும் உங்களால அதை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க, கொஞ்சம் உங்க இடத்துல இருந்து யோசிங்க. டைமே கிடையாது. இனியாரும் வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கோம். அருவா எடுத்துட்டு விட்டு குத்தி வேண்டிய நிப்பாங்க. நேரம் இல்ல, முதல்ல தாலியை கட்டினீங்கன்னா அதுக்கு பிறகு வர பிரச்சனைய நம்ம பிறகு பாத்துக்குவோம். தாலியை கட்டுங்க மாமா. உங்களுக்காக என் அக்கா எம்பிட்டு அழுதுருக்கா தெரியுமா? கொஞ்ச நஞ்சு அழுக இல்ல மாமா, நீங்க கிடைக்கணுங்கிறதுக்காக அவளவே அவ வருத்தி இருந்திருக்கா. நீங்களாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான குடும்பம் நீங்க குடும்பம் கிடையாது. நீங்க நினைச்சிருக்கலாம் இது வரைக்கும் என் அக்கா ஒருத்தி தானே பார்த்துருக்கோம், நான் எங்கிட்ட கடந்து வந்தேன்னு கூட நீங்க யோசிக்கலாம். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில அம்பிட்டு வலி இருக்கு மாமா. எதையும் வெளியே காட்ட முடியாது. சொல்ல போனா உங்களுக்குன்னு கிடையாது, இந்த ஊருக்குள்ள முக்காவாசி பேருக்கு தெரியாது தாமரை கூட பிறந்தது இன்னொரு தங்கச்சி இருக்குண்டு. நீங்க நிறைய யோசிக்கலாம். ஆனா இப்ப அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. என் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். என் அக்கா உங்க கூட வாழணும்னு நினைக்கிறா, உங்க குடும்பத்துல வாழணும்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு அவளை ஏமாத்தாம இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க மாமா. அதுக்கு பிறகு வர பிரச்சனைய பிறகு பேசுவோம், பொறுமையா இருந்து கூட பேசுவோம். தயவு செஞ்சு தாலியை கட்டுங்க. இந்நேரம் வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் சண்டைக்கு தான் மழுக்க நிப்பாங்க. ஆனா இப்ப நீங்க தாலி கட்டிட்டீங்கன்னா இதுக்கு பிறகு உங்க 2 பேர்த்தையும் யாருனாலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா மாமா நீங்களும் மேஜரு, என் அக்காவும் மேஜர் தான். மேஜர் 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிறது சட்டமே சரின்னு சொல்லுது. அதுக்கு பிறகு என்ன? எனக்கு புரியுது மாமா. ஆனா இப்போதைக்கு இந்த ஒரு சான்ஸை விட்டீங்கன்னா வேற எப்போதுமே உங்களுக்கு கிடைக்காது. தாலியை கட்டுங்க மாமா. கட்டுங்க மாமா. வாழ்க்கையில எவனுக்குதான் பிரச்சனை இல்லை, காதல்னாலே பிரச்சனை தான். பிரச்சனையை தாங்காம ஒரு காதல் என்னைக்குமே ஒன்று சேர முடியாது. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது. பாத்துக்கலாம் மாமா, நாங்களா இருக்கோம். தைரியமா தாலி கட்டுங்க. மாமா கட்டுங்க. நேரமே இல்ல மாமா, சீக்கிரமா கட்டுங்க. நான் உன்னை கட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் மனசுக்குள்ள ஈரமே இல்லை, எனக்கு அது தெரியும். உன்னால நான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பட்டிருக்கேன். இப்ப கூட நீ சுயநலமாத்தே யோசிப்ப. உனக்கா தோணுனா மட்டும் கட்டு, இல்லையா விட்டுரு. அக்கா பைத்தியக்காரமா பேசிக்கிருக்காத. மாமா நீங்க கட்டுங்க, கட்டுங்க மாமா. என்ன பத்தா என்ன மாதிரி பேசிக்கிருக்க? என்னைக்குமே நான் வளர்த்த வளர்ப்பு எப்போதும் மாறவே மாறாது. என் தம்பிகளாகட்டும் என் தங்கச்சிகளாகட்டும் என்னைக்குமே நான் சொல்ற சொல்லுக்கு மாறி பேச்சு பேச மாட்டாங்க. நான் கிழிச்ச கூட அவங்க தாண்டவும் மாட்டாங்க. கும்பிட்டு கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் வளர்த்தோம்னு கஷ்டத்தை பார்த்து வளர்ந்து வந்த அவங்களுக்கு தெரியும் அப்பத்தா. எந்த இடத்துல என்ன அவமானப்பட விட மாட்டாங்க. சும்மா இருப்பத்தா, சும்மா அதையும் சொல்லிக்கிருக்காத. என் தம்பிகளை பத்தி எனக்கு தெரியும். என்ன மருந்து மட்டும் அப்படி செய்யறவனா? செய்யவே மாட்டியான். எல்லாருமே ஒண்ணு ஓடதே. மாமா கட்டுங்க ப்ரோ, கட்டு ப்ரோ. என்ன செஞ்சுருக்க? ஒருவேளை அப்படி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா என்னோட முழு ஒத்துழைப்போடனே அதை அவங்க செய்வாங்க. மாமா இந்தம்மா என்னை மன்னிச்சுக்க, என்னால தாலி கட்ட முடியாது. அம்மா என்ன மாமா தாலி கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்ப கட்ட முடியாது வெளிய போறியா? மாமா ஏன் மாமா அப்படி செய்றீங்க? மருது, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன செஞ்சுருக்கேன்னு விளங்குதா இல்லையா? இது விட்டா உனக்கு வர சான்ஸ் கிடையாது. அப்படின்னு வந்து தாலி கொண்டு போய் கொண்டு வர இங்க யாரு? நீ உன் அத்தை மகளுக்காக மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா நான் என் அண்ணனுக்காக யோசிக்கணும், என் குடும்பத்துக்காக யோசிக்கணும், எனக்கு பெருமை இருக்கிற என் தங்கச்சிகளுக்காக யோசிக்கணும். எல்லாத்தையும் நான் யோசிக்கணும். அது எதையும் நான் யோசிக்காம முட்டாள்தனமா ஒரு முடிவு செய்யறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது. ஏன் மாமா என் அக்காவை காதலிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா? இம்பட்டால பிரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியலையா? ஏன் மாமா அப்படி செய்றீங்க? உங்க கால்ல வேணாலும் விழுக, தயவு செய்து தாலியை கட்டுங்க மாமா. என்னை மன்னிச்சுக்கோமா, என்னால அது முடியாது. மாமா மாமா இப்படி தூரம் ஒண்ணு பார்த்து செஞ்சனே, இப்படி நிற்கறியா விட்டுட்டு போகத்தானா? அக்கா நீங்க இல்லைன்னா செத்தே போயிருவா மாமா. ப்ளீஸ் மாமா தாலியை கட்டுங்க மாமா. ஒரு பொண்ணுக்கு மனமேடி ஏறி கல்யாணம் நினைக்கிட்டா அந்த பொண்ணை யாருமே கல்யாணம் பண்றதுக்கு யாருமே முன்ன வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என் அக்காவை இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா என்ன மாமா? பாரு மருது, நீ செய்யறது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. உன் குடும்பத்துக்காக யோசிக்கிறதுலாம் சரிதான். அதுக்காக உன்னையே நம்பிக்கை இருக்க அந்த பொண்ணை எனக்கு ஏமாத்துறேன்னு நினைக்கிற நீ? இருந்து
நம்பிக்கை இருக்க ஏமாத்துறேன்னு சொல்லிக்கிருக்கியே. எம்பிட்டு கஷ்டப்பட்டு என் அண்ணன் என்னை வளர்த்தாரு தெரியுமா? அவரை ஏமாத்தினா எப்படி இவன் கருத்தை தாலி கட்ட முடியும்? என்னால அது முடியாது. மாமா இந்த நேரத்துல வந்து இப்படி அம்மா வாயை மூடு. இன்னும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்காத. அவன் போட்டும். அக்கா நீ அமைதியா உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வாயை மூடுறி. உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? சொல்லு. நீ அமைதியாரு. நீ எதுவும் பேச தேவையில்ல. எனக்கு இது பழகி போன ஒண்ணுதே உன்கிட்ட இருந்து. எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எதுவும் நினைக்கல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. என் மாமாவும் என் தங்கச்சியும் உனக்கு தெரியாம அப்படி கூட்டு வந்து என் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்ட வைக்க சொன்னதுக்கு. ஆனா நீ ரொம்ப தெளிவாத்தே இருக்க. நான் தான் முட்டாளா இருக்கேன். இன்னமும் முட்டாளாத்தே இருக்கேன். அதனாலவே இப்படி உன் முன்னாடி நின்னுக்கு இருக்கேன். எனக்கு வேணும். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இப்ப என்ன உன் அண்ணனை மீறி என் கழுத்துல உன்னால தாலி கட்ட முடியாது அப்படிதானே? ஏன்னா உன் அண்ணனே உனக்கு எல்லாமே. அப்போ சரி விடு, நான் ஒன்றும் சொல்லலை. சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ கட்டவே வேணாம். இப்போ இப்போ என் முன்னாடி நிக்காத. போ. அக்கா அமைதியா ரம்மு. சொல்லி புரியறவங்களுக்கு நம்ம ஒரு தடவை சொன்னாலே புரியும். புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எம்பிட்டு சொன்னாலும் புரியாதம்மோ. சொல்றது ஒண்ணுதே, சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதே. என் வாழ்க்கை இது வேண்டாம். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. பெண்ண வீட்டுக்கு போனா அப்பா வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டி கொள்றுவாரு. போறேன் நிம்மதியா வந்து செத்து போறேன். உசுரோட இருந்து நரகத்துல வாழ்றதுக்கு நிம்மதியா செத்து போறதே எம்பிட்டோமே. இல்லனா பார்த்தி மாமா கட்டி வைப்பாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இவனை காதலிக்கிறேன். இவனை போ சொல்லு. இவனை எனக்கு பிடிக்கல. தாமரா அவர்தே. என்ன பார்த்தி அவர்தே? ஆமா அவர் எல்லாத்தையும் சரியா செய்யறாரு. அவன் தான் சொல்லிட்டான்ல ஆரம்பத்துல இருந்தே அவன் என்னை பிடிக்கல, என் மேல அன்பு இல்ல, என்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி அவனே வேணும், அவன் மனசுல நான் தான் இருக்கேன்னு கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இவன் மூஞ்சில பிடிக்கல. இவனை போக சொல்லு. ஒரு நிமிஷம். எத்தனையோ முறை ஆசையா நெருங்கி என் மேல அன்பு இருக்க மாதிரி ஒன்னே செஞ்சேன். ஏன் நேத்து நைட்டு கூட எனக்கு முத்தம் கொடுத்தா. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல. இவன் என்னை காதலிச்சானா இல்ல எனக்கு காதலிச்ச மாதிரி நடிச்சானான்னு தெரியல. ஆனா இவன் கூட இருந்த கொஞ்ச நாள் நான் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருந்தேன். என் காதல் தோத்துச்சா ஜெயிச்சுச்சான்னு எனக்கு தெரியணும். நீ என்ன உண்மையாவே காதலிச்சியா இல்ல நானும் உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தைக்காக சொன்னியா? இதை மட்டும் சொல்லிட்டு போ. உன் பக்கமே நான் வர மாட்டேன். சொல்லிட்டு போ. நானும் ஓர் ஏழையம்மா, ஏழையல்ல என் இதயம். பாழையான நானும் கூட கோழை ஆனேனே. குழந்தையான நானும் குழந்தையானேனே. சொல்லுடா, சொல்லி தொலை. சொல்லிட்டு போய் தொலை. என் மூஞ்சில முழிக்காத. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல இதுக்கு பதில் ஏண்டே போவியா? சொல்லுடா. அக்கா தாமரா கொஞ்சம் பொறுமையா இரு தாமரா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது இவனுக்கு எனக்குமான பிரச்சனை. தயவு செஞ்சு யாரும் தலையிடாதீங்க. எனக்கு தான் தெரியும். மலையாடி வைக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும். பதில் சொல்லுடா. சொல்லி தொலை. ஏன் இப்படி நின்னுக்கு இருக்க? சொல்லு. சொல்லுடா. நான் உன்னை காதலிக்கல. நீ சொல்ற மாதிரி உன் மேல எந்த விருப்பமும் எனக்கு கிடையாது. ஏய் மருது. அக்கா ஏய் பாட்டி போய் அவரை கூட்டிட்டு வா போ. வேணாம் விடு. அவன் போட்டு. ஏய் என்னால நீ லூசு மாதிரி பண்ணிக்கிட்ட? ஏய் அவர் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டாரு நீயும். விடு பார்த்தி. அவன் போட்டும். அவனை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. விடுங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். அக்கா ஏய் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டத பாக்கிறதுக்கு அங்க இருந்து நீங்க வந்தடாடி. ஏன் இப்படி செய்யற? ஏய் கொஞ்சம் அவரை பேசினா தாலி கட்ட வச்சிருப்பேடி. ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு அறிவு இருக்காடி? ஐயோ அந்த மனுஷன் தாலி கட்டதே வந்தாரு. எதையாவது பேசி தாலி கட்ட வச்சிருந்திருப்பேன். இப்படி பண்ணிவிட்டியடி நீ. அம்மு உனக்கு அவ என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறது மட்டும்தான். ஆனா எனக்கு இந்த தாலியையும் தாண்டி அவன் என்ன மனசார நினைச்சு தொட்டு தாலி கட்டணுங்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அம்மு. அவன் போயிட்டு போறான். விடு. தாமரை கேட்கறது தப்பா நினைச்சுக்கிறாத.
அவர் ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? நேசமாவே அவருக்கு ஒண்ணு பிடிக்கலையா? அவன் போய் சொல்றான் பாத்தி. அவன் போய் சொல்லிக்கிருக்கான். அவன் மனசுல நான் தான் இருக்கேன். அவன் எதுக்கு போய் சொல்றான்னு எனக்கு தெரியும். ஏன் என் மனசை இவ்வளவு காயப்படுத்துறான்னு எனக்கு புரியல. என்ன இப்படி காயப்படுத்துறதுக்கு? அவன் என்ன குத்தி கொண்டிருந்திருக்கலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். வீட்டுக்கு போலாம் வாங்க. உருகுதம்மா என் உயிரே, மறந்திடுமோ என் மனதே. உருகுதம்மா என் உயிரே, மறந்திடுமோ என் மனதே. வந்திடு இளமானே, நான் தாங்கிட மாட்டேனே. இந்த மன்னிச்சடி, நான் போய் சொல்லிட்டேன். வாய்ந்தொருத்த நான் போய் சொல்லிட்டேன். மறுபடியும் உன்னை நான் காதலிக்கிறேன்னு அந்த இடத்துல சொன்னா என்ன வளர்க்கட்டாயமா தாலி கட்ட வைப்பாங்க. என்னால அது முடியாது தவிர கஷ்டப்பட்டு வளர்த்தேன். என் அண்ணனுக்கு தெரியாம உன்னை கல்யாணம் பண்றது என்னால எப்ப செய்யவே முடியாது. என் உலகமே என் அண்ணன். அதனாலதான் நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போய் சொன்னதால உன் மனசு எப்படி துணி துணிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு வர வழி தெரியல தவிர என்ன மன்னிச்சிடு. ஆனா என்னைக்கு இருந்த உன் கழுத்துல நான் தாண்டி தாலி கட்டுவேன். அது இந்த கோயில் மேல சத்தியம். நான் கும்பிடுற முருகன் மேல சத்தியம். சிரிக்காயோ சின்ன கோயிலே, பிரிவாயோ சொல்லுறதவே. உயிர் உள்ள ரோஜா பூவே, உனக்காக வாழ்வேன் நானே. ஏய் ருத்ரா, வெளியே வாடா. என்ன சுத்தி இருக்கியா? வெளியே வாங்கடா. ஐயா, என்ன இங்க வந்திருக்கிய? இந்நேரத்துல என்ன குடும்பத்தோட சேர்ந்து தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க? என்ன நடந்துச்சு? என்ன பேசிக்கிறியா? அன்னைக்கே வந்து எதுவும் முடியான்னு சொல்லிட்டியல்ல, அன்னைக்கே எல்லா சொல்லி முடிஞ்சு வச்சு பிறகு என்ன? அதான் அன்னைக்கே முடிஞ்சு வச்சுன்னு தெரிஞ்சதுல, அப்புறம் என்ன வெண்ணிக்கு என் மகளை கூட்டு போனியா? எங்க உன் தம்பி? என் மக உள்ளதே இருக்கா? வர சொல்லு. என்ன உளறிக்கு இருக்கிய? வந்து நீங்க வரல பட்டாசு மாதிரி படபடன்னு பேசிக்கிட்டியா? இவரே என் ஃப்ரெண்ட் பிள்ளையோட அப்பா தாமரை தானே. இவர எதுக்கு அருவாத்திட்டு வந்திருக்காரு? இவர சாணம் பிடிக்க வந்திருப்பாரோ? என் ஃப்ரெண்ட் பிள்ளை தாமரையோட அப்பா சாணம் பிடிக்க வந்தியலா? எங்க வீட்ல சாணம் பிடிக்கிற மிஷின் கிடையாது. நீங்க போய் எங்க சாணம் பிடிப்பாரோ அங்க பிடிச்சிக்கிறீங்களா? ஏ கழுதை, வாய் பொத்திட்டு இப்படி சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்ப சாணம் பிடிக்க வரேன் காமெடி பண்ணிருக்க. அருவாத்திட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சாணம் பிடிக்க வந்தாதானே அர்த்தம். அதே மூஞ்சி. டாடி, என் மகளுக்கு இன்னைக்கு கல்யாணம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓடுகாலி சிரிக்கியே காணோம். இப்ப எங்க இருக்கா இல்லன்னு சொல்லல வச்சு கம்படுது. எங்க உன் தம்பி? எல்லாரும் நிக்கிறீங்க. எங்க உன் தம்பியை காணா? ஐயா, இப்ப நீங்க சொல்லினே எங்களுக்கு தெரியும். இல்லன்னா எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. என்ன பேசிக்கிருக்கிய? தாமரை காணாமா? நடிக்காதீரா, நடிக்காதீ. என் மகன் காணாம போடுறது இன்ன வரைக்கும் உன் தம்பி தெரியாம இருக்கு. உன் குடும்பம் தெரியாம இருக்கா? இங்கே எந்த மரியாதையா மகளை வெளியே வர சொல்லி இல்லைன்னா எத்தனை தலை கீழே விழுந்து தெரியாது. இல்ல இந்த பிள்ளை அவன் இழுத்துட்டு போல சாப்பிடி வாங்கி சித்திர போகுது. இடையில புது காவல் பண்ணிருக்க. அந்த ஆளு இன்னமும் கோவத்துல இருந்திருக்கா. என்ன நடந்து தெரியலையே. தமிழ் மருது வீட்டுல இருப்பானா? ராத்திரியா ரூம் சைடு போனேன். ஆள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி பாத்ரூம் மீட்டும் போயிருப்பான்னு பேசாம இருந்துகிட்டேன். பாத்தியல காலையில இருந்து அவனுக்கு காப்பி வர போட்டல, அவனை காணோம். ஐயோ, என்ன சொல்ற? யாரே, ஒரு நிமிஷம் ஆகாது. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த குடும்பத்துக்குள்ள வைக்க. என்ன இப்ப என் மகன் வந்தாகணும். இப்ப நான் நினைச்ச நேரத்துக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நின்று வச்சு உன் தம்பி எங்க கூட்டு போனியா? சொல்லு, உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்காது. சொல்லுங்க. இங்க பாருங்க, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. அன்னைக்கு உங்களையும் மதிச்சு உங்க மகளையும் மதிச்சு வீட்டுல வந்து வீடேறி வந்து பொண்ணு கேட்டதுக்கே அசிங்கப்பட்டு அனுப்பிட்டீங்க. அதுக்கு பிறகு எங்க பையன் ஒன்னும் உங்க பொண்ணு பக்கத்து எந்த தொந்தரவும் செய்ய கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. எங்க மையன் எல்லா விஷயத்திலயும் கரெக்டா தான் இருப்பியான். உங்க மகன் எங்க போச்சா அங்க போய் பாருங்க. பெரியப்பா சும்மா இருங்க. இந்தாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லையா? அப்படிலாம் என் தம்பி செய்ய மாட்டியான். எதுக்கு இப்படி பேசிக்கிறியா? ஓ, உன் தம்பி ஒண்ணுமே செய்ய மாட்டியான். அன்னைக்கு சும்மா வெட்டி வீராப்பா வந்து பேசிக்கிறீங்க. யாருக்கு தெரியும்? கூட்டு போனாலும் கூட்டு போயிருப்பியான். எனக்கு தெரியாது. என் மகன் வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சும்மா இருக்க. காலையில விட்டிய முகூர்த்தம் பேசி வச்சிருந்தோம். என்ன இப்ப மணி என்ன தெரியுமா? என்ன கல்யாணமும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. என்னண்டு என் வீட்டாளுக்கு பதில் சொல்லுவேன். அவரையும் காணா. சரி, இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது எங்க உன் தம்பியை காணா வர சொல்லாம வீட்டுக்குள்ள இருந்தா எதுக்கு பொத்தி வச்சுக்கிறியா? யாருங்க உங்க பொண்ணு காணாம போறதுக்குலாம் என் தம்பி நீங்க பதில் சொல்லக்கூடாது. என் நம்பி தான் அன்னைக்கு உங்க மகளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டியான்ல. பிறகு என் தம்பி சும்மா உங்களுக்கு இருக்கியா? என் தம்பி வீட்டுல இருக்கேன், இங்க இருக்கேன். அவன்தான் வெளியே கொண்டு உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே எதுக்கு நீ சொல்லிக்கிருக்க? வர சொல்லு. நீ இப்படி பிரச்சனை நடந்துருக்கு. இன்ன வரைக்கும் நம்பி வீட்டுல உட்காந்து என்ன செஞ்சுருக்கான்? இங்கே மரியாதை என் மகன் எங்க போனா என்ன இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லன்னா அம்பிட்டேன்.
ஐயா தப்பா புரிஞ்சுக்கிறியா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது என்ன. தயவு செஞ்சு தாமரை மனசு எதுவும் சரியில்லாம ஆத்தங்கரைக்கு போயிருக்கு, அங்க போய் பாருங்க அப்படித்தான் சொல்லுவேன். என் மகளுக்கு மனசு சரியில்லாம இருக்கு, மனசு சரியா இருக்கு, அதை பத்தி நீ ஒண்ணு பேச தேவையில்ல. இப்ப என் மகன் வந்தாகணும். ஏய் போய் கதிரை வர சொல்லுங்க போங்க. நான் போறேன். எனக்கு இருக்கு எதுக்கு அந்த மண்டியில் அனுப்பி விட்ட போச்சு. இல்ல நீயாவது அவந்தியா கிட்ட ஏதாவது புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவ. இது போய் கிறுக்கு மாதிரி திட்டு வாங்க போது போல. இப்ப என்ன செஞ்சாங்க? ஜோலியை பாரு என்ன. யாரு ஆழ்ந்து போய் திட்டு வாங்கிட்டு வருமா? பதில் கொடுத்துட்டு வரோம். நான் வேண்டே தான் நின்றேன். அன்னைக்கு என்ன பேசிச்சுல, திட்டு வாங்கட்டும் விடு. யாரு அவந்தியா திட்டினா பரவாயில்ல, இது போய் திட்டு வாங்கிட்டு வந்துருச்சுன்னா? அப்பெல்லாம் நம்ம அருந்ததி செய்யாது, நடக்கிறத பாரு. என்னம்மா காலங்காத்தாலே ஐயதோ செம்ம மூட்ல இருக்கியோல? ஏன் இருக்கக்கூடாதோ? அப்பெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலப்பா. இருங்க ஆனா குளிக்கணும். நான் காலைல எந்திரிச்சோனே குளிச்சுட்டேன். இப்படி குளிக்காம இப்படி கட்டி பிடிச்சி நினைக்கிறேன்னா? ஓ குளிக்கணுமா? அதெல்லாம் வேற செய்யணுமா? சரி நீ வாய, 2 பேரும் சேர்ந்து குளிப்போம். பிச்சிருவேன் ஆளை பாரு, நல்லா வியாபாரந்தே உன்னி போட்டுருவேன். போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. அங்க அம்மா சமைச்சுக்கிறக்காக சாப்பிட்டு பிற வீட்டுக்கு போவோம். ராத்திரி சந்தோஷமா இருந்தியா? ராத்திரி சந்தோஷமா இருந்தனா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை மாமா. ஆனா இனி என் பேச்சை நீங்க கேட்க போறீங்க, நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. அதனால இனி என் ராஜ்யந்தே. ஏய் சொல்லுடி. ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன் நான் எப்படி இருந்தேன்னு என்னை பார்க்கும்போது தெரியலையா? இல்ல தெரிஞ்சது, இருந்தாலும் எல்லா புருஷ முன்னாடிகளையும் கேட்குற ஒரு கேள்வி தானே, அதான் கேட்குறேன். ரொம்ப பர்றா நெசமாதி மாமா. அப்போ இன்னைக்கும் அவ்வளவுதான். ஆளை பாரு, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க போங்க. கதை வேற ஒழுங்கா சாத்தாம வச்சிருக்கேன். பூட்டவே இல்லை, விடுங்க கதவையாவது பூட்டிட்டு வரேன். அதெல்லாம் நாளைக்கு போய். என்னாச்சு? என்னால? ஏய் கதை தட்டிட்டு வர மாட்டேன். ஏய் சுமார் என்னால? ஐயோ 2 பேரும் ஆர்ஓ எம்எம் ஏஎன்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? தெரியாம வந்துட்டேனா? வந்து கதை தட்டிட்டு என்னல பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு அக்கச்சி, நான் உன்கிட்ட பேசவே இல்ல. சரி என்னமா பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் பெற வந்து பண்ணுங்க. அது ஒண்ணு இல்ல, நம்ம மருது இருக்கான்ல, அவன் அந்த பிள்ளை என் ஃப்ரெண்ட் பிள்ளை தாமரை இருக்குல, அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டானாமா. ஏய் என்ன சொல்லிருக்க? ஆமா, என் ஃப்ரெண்ட் பிள்ளையோட அப்பா இருக்கார்ல, அவரு நம்ம வீட்டுக்கு வந்து வாசல்ல நின்று அருவாவை தீட்டி கொடுக்கணுமாமா. நம்ம அண்ணனை வெட்டணுமாமா. நம்ம வீட்டுக்கு வந்து தீட்டி கொடுக்க சொல்லி நின்னுட்டு இருக்காரு. இல்ல இன்னும் உடைய இருக்க? ஆமா, அண்ணி உடனே வர சொல்லுச்சு. வந்து என்ன ஏன்னு பாப்பியா? அவனை வெட்டறதுக்கு எதுக்கு இவ வந்து கூப்பிட்டு இருக்கியா? ஏய் ஏன் அண்ணனை வெட்ட போறாங்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆள மண்டை பாரு. அண்ணி நீ அப்புறமா வந்து இது கூட என்னமா செய்யி. நீ வா, இங்க பெரிய பிரச்சனை போச்சு வா. சரி நான் வரேன், நீ போ. கையோட வா, நீ வந்து என்ன பாத்து போனே. சரில வரேன் போ. வா, நீ வந்தா போவே. அதே வரேன்னு சொல்றாரு, பெருமை என்ன போய் தொலை வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. நீ சொன்னதுக்கு நான் கேட்கணும், அப்படியே கேட்க முடியாது. நீ வா அப்படி சொல்றேன். ஏதோ பஞ்சாயத்து எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, இது பைத்தி மாதிரி வந்து உலகிருக்கு இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். என்ன போங்க, ரொம்ப செய்யாதடி, அப்புறம் வீட்டுக்கு வா, வேற பாத்துக்குவோம். போங்கன்னு சொன்னேன் அப்படிதான். ச்சே, இப்ப பாரு ஏதாவது ஒரு நந்தி மாதிரி குறுக்க வந்துருது. ஆனா நான் நினைச்சது நடந்துருச்சு. அதனால இனி உங்களை ஈஸியா என் சைடு கொண்டு வருவேன். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் நினைச்சது நடக்குமாமா, நடத்தி காட்டுவேன். இப்ப மட்டும் இங்க பர்னாடி வச்சுக்க. ஹலோ என்ன? இல்லை மவனி, நான் அம்மா பேசுறேன். சொல்லுமா என்ன? இல்லை எங்கேயும் போய் எந்த சண்டை செஞ்சு வச்சுக்கிறாத. வந்துட்டா அந்த ஓடு கழிச்சிருக்கி வீட்டுல தான் இருக்காளுங்க. என்னமா சொல்ற? எப்ப வந்தா? ஆமாடா வந்துட்டாடா. அவ மட்டும் கிடையாது, உன் சின்ன பொண்ணு இருக்கால, அவளே வந்துட்டா. கூடவே சேர்ந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. எந்த வம்பு எதுவும் பண்ணாத. வீட்டுக்கு வாணி, வீட்டுக்கு வந்து பேசிக்கணும். ஓடியா. சரிம்மா வை வாய். தப்பிச்சுட்டியடி. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு கழிச்சிருக்கி வீட்டுக்கு வந்துட்டானா, வீட்டுல போய் அவளை வச்சுக்கிறேன். ஆனா நான் நினைச்சது நடந்தே தீரும். அப்படி சீக்கிரத்துல உங்க எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன ஏதோ நடந்திருக்க போய் இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கா. இப்ப கல்யாணம் இருக்கோம், ஆனா கண்டிப்பா அடுத்த மாசத்துல கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். ஐயா நீங்க நடத்துங்க, என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஏன்னா தாமரை உங்க பொண்ணு. தாமரைக்கே விருப்பம் இல்லாத போது என் தம்பி மட்டும் கூட்டிட்டு போய் என்ன செய்ய போயான்? என் தம்பி வேற எங்கேயாவது சோழியா போயிருப்பியான். என்ன அவன் நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல, அது உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அவன் என்கிட்ட போனா என்ன இருந்தாலும் தெரியாது. என் மக காணா உன் வீட்டுக்கு வருவேன். என்ன ஏன்னா இவங்க 2 பேரும் தானே காதலிச்சு வந்தாங்க. அதுக்குவேன் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கும் உங்க மகனை மூஞ்சில் அடிச்சு மாதிரி சொல்லி போச்சு ஒரே பேச்சுல. நானும் மருந்து ஃப்ரெண்டா தான் வளர்க்குறோம்டே. அதுக்கு மேல வேற என்ன? என் பேரெல்லாம் அப்படி செய்ய மாட்டியான். ஒருவேளை உங்க மக கழுத்துல என் பேரை தாலி கட்டணும்னு வச்சுக்கோங்க, அவன் அண்ணன் பேச்ச மீறி அப்படி ஒரு செயலை அவன் செய்ய மாட்டியான். அன்னைக்கு வளர்ப்பை பத்தி தப்பா பேசினவங்க தானே நீங்க. என் பேரனோட வளர்ப்பு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். போய் வீட்டுல போய் பாருங்க. ஆமா பெரிய எந்த வளர்ப்பு வந்து வச்சுக்கிறேன். யார் உத்ரா? என்னையா நடந்துருக்கு? எங்க போனீங்க அந்த மருந்து?
தெருல பெரியப்பா இன்னைக்கு ராத்திரி இருந்து ஆளக்காரன் சொல்லிக்கு இருக்கா. இங்க எங்க போனா என்ன ஏந்து ஒண்ணும் விளங்கல. கிறுக்கு பையன் எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருவேன் போல. ஒண்ணுமே விளங்கல. இன்னைக்கு அவங்க பிள்ளைக்கு கல்யாணம்னு என்கிட்ட சொன்னார். நானும் போக முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ ஆகி போச்சு. முதல்ல இவனை தேடுங்க. இவன் எங்கிட்டு போனியா? இதுக்குதான் சொன்னேன் எல்லாத்தையும் வீட்லயே அடக்கி வைண்டு. இப்படி தூரம் பிரச்சனை வேணுமா? ஊர் உலகம் பாக்குற அளவுக்கு அவமானப்பட்டு நின்னுக்கு இருக்கான். அம்மா நீ அமைதியா கடை. சரி உள்ள போங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது, பாத்துக்குருவோம். உள்ள போங்க. அங்கே ஓடி வரும் என் குரலே, நெஞ்சை சூறிவிடும் உன்னிடமே. என் கை என் உடம்பை காயம் செய்தான், எங்கே கூறிடுவேன் என் உயிரே. நீ எந்தன் பாதி, இதுதானே நீதி. உனை விட்டு போக முடியாதம்மா. மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி. அதை தள்ளிவிட நியாயம் என்ன கண்மணி? இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி. இன்று யாரடிச்சு விண்முதடி கண்மணி. ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி, அது வெட்ட வெளி ஆச்சுதடி கண்மணி. இப்ப வந்து அளவு என்னடி செய்ய போறேன்? பேசாம விட்டுருந்தீண்டா இந்நேரம் தாலியை கட்டி ஏதாவது ஒரு வழி செஞ்சிருப்போம்டி. இப்படி வந்து படுத்து அழுதுக்கு இருக்கியே, நான் என்னடி செய்ய? இந்த செத்த நேரத்துல அப்பா வருவாரு. என்னடி சொல்ல போறேன்? இங்க வாரமோ நாங்க சொன்னதே இங்கேயும் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஒருத்தரை கட்டாயப்படுத்தி கழுத்துல தாலி கட்ட சொல்றது ஒண்ணுதே, நாமளே குழிய தோண்டி உள்ளுக்குள்ள போய் படுத்துக்கிறது ஒண்ணுதே. அத செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிருக்க தாமரை. நான் பேசுறது உனக்கு பைத்தியமா தெரியுமோ? ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தாதே தெரியும். அவன் போன வரைக்கும் சந்தோஷம் தான். ஒருவேளை அவன் என் கழுத்துல தாலி கட்டி இருந்தா இன்னைக்கு என் தாலி இறங்கி இருக்கும். அப்பா அவனை கொண்டிருப்பாரு. பரவாயில்ல இருக்கட்டும். யாரு அடுத்த ஏதோ பிளான் போட்டுக்கு இருக்காங்க. உன்னைய வெட்டணும்னு வந்தவரு அமைதியா உட்காந்துக்கு இருக்காரு. என்ன ஏதுன்னு ஒண்ணு விளங்கல. ஏதாவது பண்ணணும் தாமரை. வெட்டுனா வெட்டி கொல்லட்டும். அழுது அழுது நொந்து செத்து போறதை விட மொத்தமா செத்து போயிட்டா நிம்மதியோட நான் இருந்துவேன். என்னால முடியல. நான் அழுது அழுது என் கண்ணுல கண்ணீரே இல்லாம போயிருச்சு. அவனுக்காக நான் எம்பிட்டு அழுதுருக்கேன் தெரியுமா? அப்படி பேசாத தாமரை. எவளி எனக்கு தெரியும். என்னனே மனசுல என்ன நினைச்சுக்கிருக்க? கூட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிறியா? எம்மா மாதிரி அவமானமா போச்சு. ஏய் ஏய் செத்த வாய மூடி. என்னத்துக்கு இப்படி வம்புக்கு வந்துட்டு இருக்க? ஏன் இவனை பத்தி உனக்கு தெரியாதோ? சும்மா வாய மூடுங்க அத்தை. என்ன தெரியாது? பொம்பளை பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இவர் என்ன வெண்ண மாதிரி முடிவு எடுத்துக்கிருக்காரு. இப்ப இம்புட்டு சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி அசிங்கப்படுத்தி விட்டீங்களே கல்யாணத்தை நடத்தாம. இப்ப எவனுக்கு போய் எங்கிட்டு போய் மூஞ்சிய கட்ட? அப்பா அம்மா சித்த வாய் மூடிடா. அவங்க பேசணும்னு சொல்றாள். லேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உன் ஜோலியை பார்த்துட்டு இல்லை. பதில் சொல்லு நீ. பதில் சொல்லு. இந்த வண்டிக்கிட்டே வர சொன்னியா? மொத்தமா கூட்டி வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு வர சொன்னியாடி கேக்குறேன். ஐயோ சித்த வாய் மூடியா. உண்மையாவே என்ன நடச்சுன்னு தெரிஞ்சு பேசாத. என்ன இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி இப்போ போன இந்த அசிங்க அவமானத்தை நான் மேல கொண்டு வருவேன். நீ அமைதியாரு. இந்த முகத்தை தப்பி போன என்ன? நாளைக்கு முகூர்த்தம் இருக்கே, நாளைக்கு கட்டி வைக்கிறேன். எப்படி தேர் எழுத்து தெருவுல விட்டதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு வைப்ப? நான் அப்படி வாமா மர்மேல ஏத்துக்கணுமா? யாரு இப்ப இவ எதுக்கு போனா என்ன ஏந்து எனக்கு ஒண்ணும் தெரியல. என் மயன் போய் கூட்டி வரலன்னா வந்துருப்பாங்களா? என்ன மாதிரி பேசிக்கிட்டு இங்க வாரி, நம்ம புள்ள மேல எந்த தப்பும் கிடையாது. அவன் தான் மைக்கே கூட்டு போயிருப்பான். மாப்பிள போய் கூட்டி வந்துட்டான்ல. அப்புறம் என்ன சும்மா நோய் நோயிட்டு இருக்க? ஆமா ஆமா மைக்கே போய் கூட்டி போனவ. மைக்கே ஒருவேளை கூட்டி பிறந்தாலும் இவளுக்கு நரிவு கிடையாதா? வேற ஒருத்தவங்க நிச்சயம் பண்ணிட்டு அடுத்தவங்க கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாளா? சொல்லுவாப்பா. சும்மா அதையும் போட்டு மறைச்சிட்டு தெரியாதியே. என்ன அவ மனசுல இருக்க அதை பத்தி முடிச்சு வைங்க. அதை விட்டுவிட்டு எல்லாம் முக்கியம் இங்க வாங்க. சித்த வாய் மூடிடா. ஆளாளுக்கு பேசிக்கிருக்கிய. மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மாப்பிள நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ எந்த நினைச்சு நீ வருத்தப்படவே கூடாது. நான் நினைச்சா நடத்தி வைப்பேன். மாமா கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் பேசுறதை கேட்கறீங்களா? சொல்லு. இங்க பாருங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லா பொம்பளை பிள்ளைக்குமே மனசுல ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு என்னைக்குமே பெத்தவங்களே எதிர்ப்பா வந்து நிப்பாங்க. அதுவே கல்யாண ஆசை. மனசார ஒருத்தனை விரும்பி அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்குமே ஒரு போராட்டமே. மனசுல ஒரு ஆம்பளை பையனை நினைச்சிட்டா அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, வாழ்க்கை அம்பிடுதே, அப்படி போய் இப்படி போயிருந்து பயமுறுத்திடுங்க. இல்லைன்னா உனக்கு பிறகு தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கா, அவங்க எல்லாம் பார்க்கணும், இவனை நீ கட்டிக்கா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வேண்டாம் இருக்கா வலுக்கட்டாயமா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. பொம்பளை பிள்ளைகளாம் என்ன உங்களுக்கு ஆட்டி வைக்கிற பொம்மையா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவங்க எனக்கு அவங்க தலையில எழுதி வச்சிருக்கா என்ன? மாமா ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, நான் தாமரைன்னு சொல்லல, பொதுவா எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்குமே சொல்றேன். அவங்க மனசுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் மாமா. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த உணர்வை நம்ம மதிச்சாதான் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். அவங்க மனக்காயத்தோட வாழ விட்டுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலயும் நியாயம் இல்ல மாமா. என்ன மாப்பிள ஒரு மாதிரி திரிசா பேசிக்கிட்ட? மாமா தாமரையோட மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தும் அதை மறைச்சு எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைச்சிய. ஆனா அதே மீறி என்ன நடந்துச்சு? கல்யாணமே நின்று உங்க மான மரியாதை போனது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா தாமரையோட மனசுக்கு என்னாச்சு சொல்லுங்க. யாரு
என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை வச்சு வாழ்றதோட உன் வேலை முடிஞ்சு. அவ மனசு என்ன இருக்கு, இவ மனசு என்ன இருக்குன்னு நீ ஒன்னும் முடிவு பண்ண தேவையில்ல. என் மகளுக்கு நான் தான் தலையெழுத்தை உருவாக்குவேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவர்களுக்கு நடக்கும். அது தாண்டி வேற எதுவும் நடக்காது. இங்க பாரு தங்கச்சி, இப்ப போன அத்தனை மான மரியாதையும் அடுத்த முகூர்த்தத்துல நான் ஒண்ணு கூப்பிடுறேன். அம்மா என்னம்மா, என்னத்துக்குமா பேக் எடுத்துட்டு வந்திருக்க? நான் சொல்கிறேன் தாமரை, இங்கே யாரு, இந்த வீட்டில் இதுக்கு மேலே நீ இருக்க வேணாம். நீ கிளம்பி ருத்ர வீட்டுக்கு போ. அம்மா என்னம்மா சொல்ற? இங்கே வாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த முடிவுக்கு பிளான் போட்டாங்க. என்ன உனக்காக வரைஞ்சு கட்டி பேசின பார்த்தியையும் அவங்க அடக்கிட்டாங்க. எப்படியும் நாளைக்கு விடிஞ்சா கண்டிப்பாக கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. நீ கிளம்பி ருத்ர வீட்டுக்கு போ. மா என்னம்மா உழைக்கிருக்க? அவர்வே மறுபடியும் தாமரை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. பிறகு எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு வாங்க போவா? பாரு, அந்த தம்பி தாமரையை காதலிக்குது. என்ன அது உங்களுக்கு யாருக்கும் தெரியல. அந்த தம்பி மனசுக்குள்ள நினைக்கிற ஒரு விஷயம் தான் அண்ணனை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிறதேன். தாமரை, நான் சொல்றது நீ கேளு. நான் சொல்றத நீ செய். கண்டிப்பா நாளைக்கு காலையில உனக்கும் மருதுக்கும் ருத்ரனோட தலைமையில கல்யாணம் நடக்கும். தாமரை, எனக்கு கூட இந்த யோசனை தோணுது. தாமரை நீ இப்படியே செய். மா இல்லம்மா, அது பாரு தாமரை, ஒரு பெத்தவளா இருந்து இதுக்கு மேல உனக்காக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. என்ன தயவு செஞ்சு இந்த காட்டு மிராடி கூட்டத்துல இருந்து தப்பிச்சு போயிரு. மா எப்படிமா நீ தங்கச்சி? நீ பாரு தாமரை, அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நாங்க பாத்துக்கிறோம். என்ன செய்வாங்க? 2 கத்து கத்துவாரு, இல்லைண்டா அடிப்பாரு. உனக்காக சாவ கூட தயாராத்தே இருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? அம்மா சொன்ன மாதிரி நீ செய் தாமரை. நீ நம்புறல்ல மாமா உன்னை காதலிக்கிறாருன்னு? மனசு முழுக்க நான்தே இருக்கேன். ஏன்டவே அவன் நடிக்கிறான். காரணம் அவங்க அண்ணன் மட்டும். அவங்க அண்ணன் சரின்னு சொன்னா நான் கோயிலோட உச்ச கோபுரத்துக்கே தூக்கி வைப்பேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதை நினைச்சு கவலைப்படாத, நீ போ. அம்மா இருக்கேன். ஒரு பெத்தவளா இருந்து உனக்காக அம்மா எதையுமே செய்யல தாமரை. என்னை எதையுமே செய்ய விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அம்மாவா ஒரு முடிவுக்கு வந்ததே எப்படி எடுத்திருக்கேன். இந்த காட்டு பிராட்டி குடும்பத்துல நீ வாழ முடியாது. வேணாம் தாமரை, அடுத்தடுத்து நீ எதையாவது செஞ்சு போடுவாங்க. நீ போய் அந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழு. அம்மா பத்தி எந்த கவலைப்படாத. உன்னை நல்லா பாத்துக்கிறவங்க இருந்ததை விட அங்கதேமா நல்லா இருக்கேட்டு ஒரு நாள் வந்து சொல்லுவேன். எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அம்மா வாரேன். அங்க போய் சந்தோஷமா இருடி. இதை விட்டா வேற வழி இல்லை தாமரை. இப்ப நினைச்சாதையும் போக முடியும். நான் வேணா பார்த்திக்கிட்ட கால் பண்றேன். அவன் வந்து கூட்டு போவேன். இல்ல யாரும் வேண்டாம், நானே போய்க்கிறேன். நான் போயிட்டு வரேன். அம்மாவை பார்த்துக்கோ. நீ பத்திரமா இரு. கண்டிப்பா அக்கா வாரேன். கவலைப்படாத தாமரை, தைரியமா போ. எல்லாமே நீ உனக்கு நல்லதுதே. நீ போ. அங்க போயிட்டு என்னை மறந்துடாத. போனடி. என்ன கண்டிப்பா அடிப்படி. நீ நல்லா இருக்கேன் அம்மாக்கு தெரிஞ்ச போதும். அம்மா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா நான் நல்லா இருப்பேம்மா. நல்லா இருப்பேன். நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. வருது அண்ணே. என்னடா, நேத்து ராத்திரி பார்த்தேன், இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் பாக்குறேன். எங்க போற, எங்க வார, ஒன்னும் தெரியல. என்ன? ஒண்ணு இல்லண்ணே, சும்மா வெளியே போயிருந்தேன். போய் பேசுறதானே? அப்படிலாம் இல்லண்ணே, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இல்லை, உங்களை வளர்த்து வேண்டா, எனக்கு தெரியாதா? காலையில தாமரையோட அப்பா வந்திருந்தாரு. அந்த பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டாரு. இன்னைக்கு காலையில தாமரைக்கு கல்யாணம். நீதே தாமரையை கூப்பிட்டு போயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. கடைசியில தாமரை வீட்டுக்கு போயிருச்சான். என்ன நடந்துச்சுட்டு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? லேய், என்னையா? அண்ணே, இது வரைக்கும் ஒன்று பொய்யே சொன்னது இல்லைங்க. ஆனா நீங்க பொய் சொல்லிவிட்டே நீ மன்னிச்சிருங்க. தாமரை என்னை பார்க்கவே வந்திருந்தா. தாமரையோட தங்கச்சியும் தாமரையோட அத்தை பையனும் என்னை கடத்தி கூட்டு போய் தாமரை கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்ட சொன்னாங்க. நானும் தாலி கட்ட போனேனே. ஆனா கடைசி நிமிஷத்துல நீங்க ஏன் நினைப்புல வந்துட்டீங்க. என்னால தாலி கட்ட முடியல. நான் காதலிக்கவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு தாலி அவன் கையில கொடுத்துட்டு விறுவிறு நடந்து வந்துட்டேன். இதுதானே நடந்துச்சு. எனக்கு தெரியும் அண்ணே. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் எதையும் கேட்கலண்டா.
நீயே சொல்லுவேந்தேன் என்ன. அப்புறம் ஏனே கோவப்படல என் மேல. நீதான் தப்பே செய்யலையே. நீ ஒரு வேளை தாமரை கழுத்துல அவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு தாலி கட்டியிருந்தேனா உன் மேல கண்டிப்பா அன்னைக்கு கோவப்பட்டிருப்பேன். நீ எனக்கு மரியாதை கொடுத்து தாலி கட்டாம இருந்தேங்கிறத நான் சொல்ல வரல. என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு சொந்தக்காரவங்க அப்பா அம்மாதி, அதுக்கு அடுத்ததையும் புருஷன் என்ன. அவங்க அப்பா சம்மதம் இல்லாம நீ தாலி கட்டியிருந்தீனா கண்டிப்பா அண்ணன் உன்னை வஞ்சிருப்பேன், உன் மேல கோவப்பட்டிருப்பேன். அந்த இடத்துல அதை செய்யாம வந்த பத்தியா, அதுதான் இப்போ அண்ணனுக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீ தாமரை விரும்புறேன்னு அண்ணனுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அந்த தைரியத்துல போய் பொண்ணு கேட்க போனேன். தாமரை உன்னை விரும்புதுன்னு தெரியும். அந்த பிள்ளைய வீட்டுல மிரட்டி வச்சிருக்காங்க. மிரட்டினதுனாலதான் அந்த பிள்ளையும் பொய் சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இம்பட்டும் தெரிஞ்சு ஏன்னா அமைதியா இருக்கியே நீ கேட்கலாம். பொம்பளை பிள்ளை விஷயம்டா. நம்ம வீட்லயும் 2 தங்கச்சிங்க இருக்குது என்ன. இதே நிலைமை நம்ம தங்கச்சிக்கு வந்தாலும் நம்ம இப்படிதான் நடந்துக்குவோம். ஆற போட்டுதே எதுவா இருந்தாலும் செய்யணும். இப்ப அண்ணன் கேட்கிறேன், உனக்கு தாமரை பிடிச்சிருக்கா? தாமரைய காதலிக்கிறியா? ரொம்ப ரொம்ப அதிகமா. அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அவளை எனக்கு பிடிக்கும். ஆனா அவகிட்ட அது நான் சொன்னதே இல்லை. காரணம் அவன் எனக்கு கிடைப்பாளோ மாட்டாளுங்கிற அந்த சந்தேகம் தான். ஏன்னா மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டா அதுக்கு பிறகு காயத்தை கொடுத்தா தாங்கிக்கிற முடியாதுல்ல நீ. அதனாலதான் நீ மறைச்சிட்டேன். அவகிட்ட இன்னைக்கு கூட ஒண்ணு நான் காதலிக்கலன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் என் மனசு முழுக்க அவனே இருக்கா. அவன் மட்டும்தான் இருக்கா. என்னால அவளை மறக்க முடியாது. எனக்கு அவ வேணும். என்னால அவ இல்லாமலும் வாழவும் முடியாது. அவளாலும் வாழ முடியாது. எனக்கு அது தெரியும். அவன் மனசு முழுக்க நானே இருக்கேன். என் மனசு முழுக்க அவனே இருக்கா. ஆனா இடையில அவங்க அப்பா இருக்காரு. எங்க நாமள காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவன் என்ன விட்டு போயிடுவாளோ இல்ல அவங்க அப்பா அவளை கொண்டுருவாளோன்ற பயத்திலே அவளை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி இருக்கேன். ஆனா இதுக்கு மேல மறைக்க முடியலன்னு. நான் மறைச்சா என்னால மனசு நீ கிடையாது. என் மனசு முழுக்க அவதே இருக்கா. அவன் மட்டும்தான் இருக்கா. சரி சரி அழுகாத. அண்ணனை பாரு, அண்ணனை பாரு. இம்புட்டு ஆசை அந்த பிள்ளை மேல வச்சிருக்க நீ. சின்ன வயசுல அடிக்கடி சொல்லுவியல்ல, நீங்களாம் அம்மாவை பார்த்ததே இல்லைன்னு. ஆனா அவளை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவை பார்க்குற மாதிரி மனசுக்குள்ள தோணும். அம்மா கிட்ட இருந்து எனக்கு எந்த பாசமே கிடைச்சது இல்லை. ஆனா அம்மா அம்மா கிட்ட இருக்க மாதிரி அவகிட்ட அத்தனை உணர்வுமே நான் உணர்ந்திருக்கேன். அம்மாவை எப்படி ஒரு பிள்ளைக்கு பிடிக்காம போகும் அந்த மாதிரி தானே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி அழுக கூடாது. சின்ன பிள்ளையாட்டு அழுகிறது முதல் நிறுத்து. நீ ஆசைப்பட்ட இல்ல, அண்ணன் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டு அண்ணன் என்னைக்காவது அது நிறைவேற்றாம வச்சிருக்கனா கண்டிப்பா நடக்கும். என்ன நிலுங்க, யார் நீங்க? நீங்க அர்ச்சனாக்கா தானே? ஆமா, என் பேர் கூட சரியா சொல்றிய. யார் இந்நேரத்துல? நான் ருத்ர மாமாவை பார்க்கணும். ருத்ரன் சாரவா? இந்நேரத்துல கிளம்பி வந்திருக்கிய பேக்கோட? யாரு நீங்க? அந்த வீட்டில் இருக்க அருந்ததி பொண்ணோட ஃப்ரெண்டு தானே? ஆமாக்கா. ஆனா நான் இப்போ ருத்ர மாமாவை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். இந்நேரத்தில் பேக்கோடையும் கையோடையும் வந்திருக்கம்மா. என்னன்னு சொல்ல? சரி நான் அவருக்கு போன் போடுறேன். இல்லைக்கா, நான் எல்லார்கிட்டையுமே பேசணும், அதுக்குதே வந்தேன். ப்ளீஸ் எல்லாத்தையும் வர சொல்கிறீங்களா? கொஞ்சம் பேசணும்க்கா. சரி சரி நான் வர சொல்கிறேன். ஐயோ, என் ஃப்ரெண்டு பிள்ளை கடைசியா ஓடி வந்துருச்சு. சும்மா இல்ல, என்ன நடக்குதுங்க ஒண்ணு விளங்கலையே. எல்லாம் காதல் படுத்துற பாடுது. ஏத்த இது என்ன புது குழப்பமா இருக்கு? அதான் வந்து எனக்கும் தெரியல. பொறு பார்ப்போம். என்ன வீட்டுக்கே வந்து போச்சு? நான் வெளியே வரும்போது இந்த பொண்ணு அங்கே வந்துக்கு இருந்துச்சு. அப்போதான் கேட்டேன், உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிச்சு, எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொல்லிச்சு. அதை எல்லாத்தையும் வர சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன் அர்ச்சனா. என்னம்மா காலையிலவே அப்பா உன்னை காணாம சொல்லிக்கிருந்தாரு. இப்போ என்னமோ பேக்கும் கையோட இங்க வந்திருக்கா? மாமா முதல்ல என்னை மன்னிச்சுக்கிறீங்க மாமா. இல்லை அன்னைக்கு அண்ணனுச்சு, இன்னைக்கு மாமாங்குது பொத்து. ஏதா என்னது இது இப்படி பேக்கும் கைமா? எல்லாரும் என்னை முதல்ல மன்னிச்சிருங்க. அன்னைக்கு
என் அப்பாவை மதிச்சு என் வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டீங்க. ஆனா உங்களை நான் அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். முதல்ல என்னை மன்னிச்சிருங்க மாமா. அதுக்காக மருது கோவப்பட்டது எல்லாமே நியாயமான விஷயம்தான். மருது மேல எந்த தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு நானே உங்களை தேடி வந்துட்டேன். அன்னைக்கே அசிங்கப்பட்டுட்டோம்தா. ரொம்ப அவமானமா போச்சு. என்ன ஆனாலும் அந்த அசிங்கத்தை நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறல. என்ன என் பேரே அவன் தம்பிக்காக அசிங்கப்பட்டதை அவன் பெருமையாக தான் நடப்பானே தவிர ஒரு நாள் அசிங்கமாக நினைக்க மாட்டேன். அவங்களுக்காக எம்பிட்ட செஞ்சிருக்கான். ஆனால் இப்போ நீ பேக்க தூக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தானே சத்தியமா ஊர் உலகம் தப்பா பேசும்தா. நீ வீட்டுக்கே போயிருத்தா. அப்பதா இடையில பேசுறேன்னு நினைக்காதிய. முதல்ல அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னு கேட்போம், அதுக்கு பிறகு பேசுவோமே. ஐயோ அழுகழுகியா வருது எனக்கும். யாராவது அழுகிறது பார்த்தா அழுகு வந்துடும். ஆமா ஆமா மூடிட்டு நில்லு. வாரம் இருந்தவி வாயை பொத்திட்டு பேசாம நிக்கணும். என்ன என்ன தல மொத்த குடும்பம் நிக்குது? இல்லை அவங்கெல்லாம் சரி, அவன் ஏன்டா அங்க நிக்கிறியான்? ஏன் எதிரி? அதான் தல எனக்கும் தெரியல. என்னமோ சம்பவம் நடக்க போகுது. ஒரு விருந்தாளியா இருப்பானோ தெரியலையே தல. சரி பாப்போம், அதை பத்தி பிறகு யோசிப்போம். இப்ப வேற பிரச்சனை, இதை வேடிக்கை பார்ப்போம். ருத்ர மாமா கண்டிப்பா என் மேல கோவமா இருப்பிய, எனக்கு அது தெரியும். ஆனா நெசமாவே அன்னைக்கு நடந்தது வேற மாமா. நான் ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன்ட்டு எனக்கு தான் தெரியும். இனி மன்னிச்சுக்கங்க மாமா. ஏதா அழுகாத, என்னத்துக்கு அழுதுக்கு இருக்க? இல்ல நான் உங்க எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்கு எனக்கு பிராயச்சித்தம் வேணும். நான் ஏன் இப்படி வந்திருக்கேன்னு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருக்கும். காலையில நான் காணாம போனது என்னமோ உண்மைதே. மறுபடியும் இங்க இருந்திருக்க மாட்டாரு. நேற்று ராத்திரியே என் தங்கச்சியும் என் அத்தை மையனும் சேர்ந்து மருத கடத்திட்டு வந்துட்டாங்க. காலையில எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு பதிலாக என்னையும் கோயிலுக்கு கூட்டு போய் மருது கையால தாலி கட்டிக்க சொல்லி அவரை வற்புறுத்துறாங்க. ஆனா அவரு கட்டல. அப்ப கூட உங்க மேல இருந்த மரியாதை அந்த இடத்துல பெருசா தெரிஞ்சிச்சு. கட்டாம வந்துட்டாரு. அந்த இடத்துல அவரை நான் தப்பு சொல்ல விரும்பல. அவர் சரியாதான் செஞ்சிருக்காரு. ஆனா என்னால மருந்து இல்லாம வாழ முடியாது. தயவு செஞ்சு மருந்து கூட என்ன சேர்த்து வச்சிருக்க மாமா. ஏதா அன்னைக்கு மருது நானும் ஃப்ரெண்டா தான் பழகுறோம்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன எப்படி சொல்ற? மாமா பொறுங்க மாமா, முழுசா பேசட்டும் சொல்லுதா. அன்னைக்கு என்ன மிரட்டி வச்சிருந்தாங்க. மருது கொன்றுவேன், மருது குடும்பத்தாருக்கு அவங்க எல்லாத்தையும் கொன்றுவேன் சொல்லி என்ன மிரட்டினதுனாலவே நான் போய் சொல்லிட்டேன். ஆனா மருது நான் மனசார விரும்புறேன். மருது என்ன மனசார விரும்புறாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர முடியாம தவிக்கிறோம். உங்க மேல இருக்கிற மரியாதை அவருக்கு தடுக்குது. எனக்கு மருது கொன்றுவாங்களோன்ற பயத்துலதான் அன்னைக்கு அப்படி சொல்லி. எனக்கு மேல என்னால அங்க இருக்க முடியாது. ஆனா எனக்கு மருந்து தான் வேணும்னு இங்க வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மருந்து கூட சேர்த்து வைக்க. இல்ல மருந்து உனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன விட்டுருங்க. ஆனா மறுபடியும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் செத்துருவேன். ஏமா எதுக்கம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிருக்க? நீ அமைதியா இரு, அழுகாத. நீங்க வந்ததும் அப்பாவுக்கு தெரியுமா? இல்ல மாமா, அப்பாவுக்கு தெரியாது. அம்மாவும் தங்கச்சின்னு அனுப்பி வச்சாங்க. நானும் இதுதான் என் வாழ்க்கைன்னு வந்துட்டேன். இதுக்கு மேல என்னால மருந்து பிரிஞ்சு இருக்க முடியாது. இதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு மருந்துதே வேணும். நான் அவனை தான் காதலிக்கிறேன். எனக்கு அவன் தான் வேணும். அன்னைக்கு போய் சொல்லிட்டேன். இதுக்கு மேலையும் என் காதலை என்னால மறைச்சு வச்சுக்கிருக்க முடியாது. காலையில என் கழுத்துல அவர் தாலி கட்டாம வந்துட்டாரு. கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்தார். ஆனா கட்டல. காரணம் உங்க மேல வச்சிருந்த மரியாதை. அந்த மரியாதைனாலே அவர் தாலி கட்டாம வந்தாரு. ஆனா நீங்க சம்மதம் சொன்னா அவருக்குள்ள இருக்கிற காதல் கூட வெளியே வரும் மாமா. தயவு செஞ்சு என்ன மருந்து கூட சேர்த்து வைங்க. என்னால மருந்து இல்லாம வாழ முடியாது. நான் ஒன்று சொல்லலாமா? எந்த ஒரு பொண்ணும் இந்த அளவுக்கு ஒரு பையனை காதலிச்சிருப்பாளான்னு தெரில. ஆனால் வீட்டில் அத்தனை எதிர்ப்பு இருந்தும் இந்த பையன்தான் வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறான்டா. அந்த பொண்ணோட காதல் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக செய்யறதுங்கிறது வாழ்க்கையில் நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக செய்கிறா அப்படின்டா அது ரொம்ப பெரிய விஷயம். யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஏய் இந்த ஆளு யாரு? தெரியல தல. இந்த ஆளு யாருல? இதுவே தாமரை அக்காவோட அப்பான்னு நினைக்கிறேன். இப்படி கோவமா வராரு. ஆமாமா இவர்தான் என் ஃப்ரெண்ட் பிள்ளையோட அப்பா. காலையில நம்ம வீட்டுக்கு சாணம் பிடிக்க வந்தாரு அருவாவை. வாய் புத்துல
என் ஓடுகாலி சிறுக்கி உன்னையெல்லாம் எம்புட்டு போட்டு பாடாப்படுத்தினாலும் இவங்க குடும்பத்தே வேறும் வந்து நிப்ப இல்லை காலையில இப்படி யோக்கியமா பேசுனீங்க இப்ப எங்க கடந்து வந்தா சொல்லுங்கயா ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கியலா ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கியலா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம பேசக்கூடாது என்னடா தெரியாம பேசக்கூடாது வந்திருக்கிறது யாரு மொபடி என்னங்க வேணாம் அக்கா. எங்க எக்ஸ்கியூஸ் மீ இப்போதைக்கு போகாதீங்க அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு அவங்க பாத்துக்கிடுவாங்க எல்லாரும் போனீங்கன்னா தேவையில்லாத ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் ஓரமா நில்லுங்க அது என் அக்கா. எங்க நீங்க அமைதியா இருங்க உண்மையான காதல் ஜெயிக்கும் நீங்க அமைதியா இருங்க பொறுமையா இருந்து வேடிக்கை பாருங்க ஐயோ நான் தேவல அனுப்பி வச்சேன். நல்லா நடிக்கிறீரா குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டு இந்தா பாய புத்துங்க யாரு குடும்பத்தோட சேர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க நாலாம் பேசின தேவையில்லாம பேச நினைப்பிய இப்ப எப்படி நீங்க வந்தா சொல்லுங்க அப்பா உங்க சோழி பாருங்க. தயவு செஞ்சு அவங்களை எது வையாதீங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நானே இதே வந்தேன். இதுக்கு மேல என்னால அந்த நரக கூட்டத்துல வாழ முடியாது. நான் தான் என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி வந்தேன். எனக்கு அவன் தான் வேணும். அவனை தேடி வந்தேன். நீங்க தான் சொல்லிட்டீங்கல நான் தான் உங்க மகளே இல்லைன்னு. பெறவதுக்கு என்னை தேடி வந்தீங்க. அடியே ஓடுகால சொல்லிக்கி ஏதாவது பேசணும் ஒண்ணு போட்டுருவேன் மகன் இல்ல இப்பவே சொல்றேன் என் மகன் கிடையாது ஆனா எனக்கு என் மான மரியாதை முக்கியம் அதுக்காக உன்னை வெட்டி சாக்கனாலும் சாச்சிருவேன் ஐயா கொஞ்சம் வார்த்தையில பார்த்து பேசுறீங்களா என்ன வெட்டி சாப்பிய உங்க பிள்ளைனா கொன்றுவீங்களா கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிறீங்களா இங்க பாருங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் பேசினேன் அப்படின்னா அதுல ஒரு மதிப்பு இருந்துச்சு ஒரு மரியாதை இருந்துச்சு அதை விட உங்க பொண்ணுக்கு அது விருப்பம் இல்லைன்னு உங்க பொண்ணு சொன்னதுனால எதுவும் பேசாம இருக்கு ஆனா இன்னைக்கு நான் பேசுறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு அப்படியா என்ன உரிமை இருக்க ஏன்னா உங்க பொண்ணு தாமரை என் தம்பிய விரும்புது அதே மாதிரி என் தம்பியோ உங்க பொண்ணு தாமரைய விரும்புறியான் இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படியா அப்படியா சொன்னாங்க ஆமாங்க ஐயா இப்பதான் வந்து சொல்லுச்சு அன்னைக்கு உங்க மிரட்டலோட அந்த இதுக்காகவே தாமரை எதுவுமே சொல்லாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சொல்லுச்சு தாமரை மருதம் மனசார விரும்புதான் என் தம்பியை விரும்புறியான் நம்பலையா தாமரை என் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு தாமரை தைரியமா சொல்லு ஏன்னா நீ நின்னு இருக்கிறது என் வீட்டுல என்ன தைரியமா சொல்லு சொல்லு தாமரை ஏய் சொல்லுடி அவனை பிடிக்கலன்னு சொல்லு என் மனசார சொல்றேன். அன்னைக்கு என் அப்பா மிரட்டினதுனாலவே நான் மருது பிடிக்கல மருது நானும் ஃப்ரெண்டா பழகணும்னு போய் சொன்னேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன் என் மனசார சொல்றேன் எனக்கு மருதனே பிடிச்சிருக்கு. நான் அவன் கூட தான் வாழுவேன். எனக்கு மருதனே வேணும். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. மருதனே வேணும். போதுமா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இங்க இருங்க அன்னைக்கு உங்க மிரட்டலுக்கு பயந்துதே அந்த பிள்ளை அப்படி சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு என் வீட்டுல என் முன்னாடி என் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி என் தம்பிய பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது அந்த பொண்ணு மேஜரு என் தம்பியும் மேஜரு என்ன இப்பவே இந்த நிமிஷத்துல இந்த இடத்துலயே மருதுக்கு தாமரைக்கு கல்யாணம் நடக்கும் பெரியப்பா மாமா நான் சொல்றதுல தப்பு இருக்கா என்னைக்குமே நீ செய்யறது தப்பா போனது இல்லையா நீ எதையும் யோசிக்காம செய்ய மாட்டேன் அப்பதான் தாத்தா நான் செய்யறது சரிதானே உன் மனசுல என்ன தோணுதோ அதை செய்ய. மருது அண்ணன் என்ன சொன்னாலும் கேப்பியா அண்ணன் இப்ப சொல்றேன் என்ன அண்ணனோட சம்மதம் வேணும் தானே காலைல தாலி கட்டாம வந்த அண்ணன் மட்டும் இல்ல நம்ம மொத்த குடும்பமும் இருக்கு என்ன இந்த தாலிய தாமரை கட்டத்துல கட்டு அண்ணே கட்டு அண்ணே கட்டு மருது அண்ணன் சொல்றேன்ல கட்டு யாரு என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் என்ன நல்ல நேரம் இல்லையா ராத்திரி நேரமா இருக்கா அண்ணன் உனக்கு பார்த்து வைக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் என்ன கட்டு காலத்து லே வேணாம்டா கட்டு கட்டுடா ஏ அப்பா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை எங்கேயும் பார்த்தது இல்லடா பெண்
தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே இனி உங்களால முடிஞ்சதை பாத்துக்கிறங்க.